நடிகை ரித்விகா திருமணத்துக்கு தயாராகி வந்த நிலையில எதிர்பாராத விதமா அவங்களோட திருமணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்த நிலையில திருமண தேதியை அறிவிச்சிருந்தாங்க ரித்விகா. ஆனா அந்த தேதியும் அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ரித்விகா தமிழ் சினிமாவில் பரதேசி படம் மூலமா அறிமுகமானாங்க. ஆரம்பத்துல குணச்சித்திர வேடங்கள் நடிச்ச அவங்க தன்னோட இயல்பான நடிப்பால ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருந்தாங்க. அதை தொடர்ந்து மெட்ராஸ், கபாலி போன்ற படங்கள் நடிச்சது அவங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துருந்துச்சு. குறிப்பா மெட்ராஸ் படத்துக்காக சிறந்த துணை நடிகைக்கான விருதுமே பெற்றிருந்தாங்க. அந்த வகையில பிக் பாஸ் தமிழ் சீசன் 2 நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரித்விகாவோட வாழ்க்கையில பெரிய திருப்பமா இருந்துச்சு. 100 நாட்களுக்கு மேல அந்த வீட்டில் இருந்து தன்னோட அமைதியான விளையாட்டு மற்றும் இயல்பான அணுகுமுறையால ரசிகர்களோட ஆதரவை பெற்றிருந்தாங்க. கடைசியா அந்த சீசனோட டைட்டில் வின்னராகவும் இவங்க மாறினாங்க. இந்த நிலையில ரித்விகா தன்னோட நீண்ட நாள் நண்பரான வினோத் லட்சுமணன் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதா முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. இந்த உறவை அவங்க அதிகமாக வெளிப்படுத்தாம ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் போட்டோஸ்ல கூட வினோத் லட்சுமணன் முகத்தை பிளர் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அப்பவும் அந்த என்கேஜ்மெண்ட்ல பிரபலங்கள் யாருமே கலந்துக்கிட்ட மாதிரி தெரியவே இல்லை. அதனால என்கேஜ்மெண்ட்டை ரித்விகா சிம்பிளா முடிச்சிருப்பாங்க, கண்டிப்பா கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்தாங்க. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் அப்போ கூட கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா சொல்லவே இல்லை. அதனால அதை பத்தியும் சீக்கிரமா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி தன்னோட திருமணம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. திருமண தேதி அறிவிக்கப்பட்டதும் ரசிகர்கள் பலருமே அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்தாங்க. இந்த நிலையில ஆகஸ்ட் மாசத்திலேயே திருமணம் நடக்க இருந்த நிலையில குடும்ப காரணங்கள் மற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமா திருமணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நாளா எந்த அப்டேட்டும் இல்லாதனால ரசிகர்கள் மத்தியில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கிடையில ரசிகர் ஒருத்தர் சோசியல் மீடியால கேட்ட கேள்விக்கு ரித்விகா நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பதிலே அவங்களோட திருமணம் முற்றிலுமா நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலருமே சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில ரித்விகாவுக்கு பலருமே ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரித்விகா இன்னும் இதை பத்தி எந்த தெளிவான விளக்கத்தையுமே கொடுக்கவே இல்லை. அவங்களே சொன்னா மட்டும்தான் என்ன நடந்துச்சு, எதனால திருமணம் நின்று போச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிய வரும்.